தாமரைக்கு மறக்காம தாமரைக்கு வாக்களிங்க. இதோ வேட்பாளர் என் மனைவி ராதிகா சரத்குமாரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். போட்டி இருக்கும், அது என்ன போட்டிங்கிறது போக போக பார்க்கலாம். பெருந்தலைவர் வழியில தான் நாங்க எல்லாரும் நடந்துகிட்டு இருக்கோம். அது எப்பவுமே நாங்க கைவிட மாட்டோம். ஏன்னா இந்த தொகுதிக்கு நல்லது செய்யணுன்ற ஒரே எண்ணத்தில், சேவை செய்யணுன்ற ஒரே எண்ணத்தில் அவங்க முதன்முறையாக ஒரு அரசியல் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு செயல்பட வந்திருக்கிறார்கள். அப்போ எவ்வளோ ஒரு பிடிமானம் இருக்கும். மோடிஜி அவர்கள் மீது நம்பிக்கை, பாரதிய ஜனதா கட்சி மீது நம்பிக்கை இருந்தால் இதில் இணைந்து நான் இதில் செயல்பட தயாராக இருக்கின்றேன். நான் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அந்த வாய்ப்பை ஏற்று செயல்படுவேன் சொன்னதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியுடன் இன்று இதோ வேட்பாளர் என் மனைவி ராதிகா சரத்குமாரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த தொகுதியில், அதாவது விருதுநகர் தொகுதியில், பாராளுமன்ற தொகுதியில் முதல் முறையாக நான் போட்டியிடுறேன். என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இன்னைக்கு நல்ல விதமாக திருப்பரங்குன்றம் கோயிலில் சாமி தரிசிட்டு இங்கே நிற்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் சந்திக்கிறதுல இப்போ தான் வந்திருக்கேன். இந்த தொகுதியில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். இன்னும் போக போக இதெல்லாம் சிறப்பாக செயல்பட மக்கள் தேர்ந்தெடுத்து என்னை ஒரு பிரதிநிதியாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சுனா கண்டிப்பாக இங்கே உழைக்கிறதுக்கு, மக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கோம். அதனால் கண்டிப்பாக எல்லாரோட துணையுடன் நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம். எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இந்த உற்சாக வரவேற்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதோ தமிழ் மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர், பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் ஆசியுடனும் அவருடைய உற்சாகத்துடன் அவர் எப்படி வேலை செய்யறாரோ அதை விட பல மடங்கு நாங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு கூறி நீங்க எல்லாரும் தாமரைக்கு மறக்காம தாமரைக்கு வாக்களிங்க. வருகை தந்திருக்கிற கூட்டணியை அனைத்து முன்னோடிகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். போட்டி இருக்கும், அது என்ன போட்டிங்கிறது போக போக பார்க்கலாம். விருதுநகர் புதுசு இல்லைங்க. என் கணவர் அவர் அவ்வளோ பெரிய மணிமண்டபம் கட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய முயற்சி எடுத்திருக்காரு. அது சிறப்பாக முடிக்கணுங்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ ரொம்ப நல்லா அது வந்துகிட்டு இருக்கு. அதுவே எங்களை பெருந்தலைவருக்கு நாங்கள் காட்டுற மிகப்பெரிய மரியாதை. அதனால பெருந்தலைவர் வழியில தான் நாங்கள் எல்லாரும் நடந்துகிட்டு இருக்கோம். அது எப்பவுமே நாங்கள் கைவிட மாட்டோம். அதுதான் முக்கியமாக சொல்லணும். விருதுநகர் தொகுதியில் நிறைய செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய செய்யாம விட்டுருக்காங்க. அதெல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிப்போம். மேனிஃபெஸ்டோ இன்னும் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆன உடனே நாங்கள் சொல்றோம்.